நண்பர்களே வந்தோடனே தூண்டில் போட்டாச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய மீன் இழுத்த போல இருந்து பார்த்தா பாய்க்கு ஆந்திரா மாட்டியிருக்கு. நியாயமாக இருக்குது வேணுமா எடுக்கதான் சங்கடமாக இருக்கும். முள் இருக்குது பார்த்து அடிச்சிடாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ முள்ளாக தான் இருக்கும். அடிச்சுட்டுனா அண்ணன் பார்த்துட்டு அதில் ஃபுல்லாக இதுதான் நடந்து அடிச்சுட்டு கிடக்கு நினைக்கிட்டு இதுலேயே போடும் வேறே மீன். ஆளி மாட்டியிருந்தா கூட சந்தோஷப்பட்டுருவேன். நான் சின்ன தேலி தான் மாட்டிட்டு எனக்கு கண்ணில் வந்து எங்கோட அண்ணா அங்கே தூக்கிறேன். இப்போ பார்த்து முள் வேறு அடிச்சிடாம வேறு தூக்கிறையெல்லாம் புழு இருக்கா எடுக்கிறதான் செய்யணுமோ. நெக்ஸ்ட் அடுத்து புழுவை பொறுத்தாச்சு. புழுவை பொறுத்துட்டு அடுத்து போட்டு பார்ப்போம். ஓட அடுத்து ஒரு மாதிரி போட்டு அடி அடிக்க கையில் போட்டு பாரு தள்ளி நாங்களேரா அண்ணா கடிச்சில்ல இந்த மாதிரி கொண்டு வருது கடிச்சு வச்சிருக்கோம். இதில் அன்பு பெத்துக்குத்து பெருசா புழுருக்கு அப்படியே போடு அப்படியே போடு. அந்த தானே இல்லை இதுதான் டக்குன்னு அவனை சின்ன வலையெல்லாம் போட்டுட்டான்னா அவனும் இதான வந்து கடிக்கும். மாட்டது அவனும் இதான் மாட்டிக்கிட்டான். புழு வேணுமா வேற சின்ன மாறினாலும் இப்படி அடிக்குமா அதான் தெரியல. தூக்கு 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 விட்டுல தூக்கு 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 வயலிச்சு கொண்டு போகணும். ஆந்திரானா டக்குன்னு இல்லைங்க புழு இல்லைல்ல அங்கேயே போயிருவோமா. கைஸ் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே நடந்து மீன் கலக்கிட்டே கிடக்கு. மீனா ஆமையான்னு தெரில என்னன்னு. நூலின் ப்ரோ போட்டிருக்காரு. அப்படியே பார்ப்போம் என்ன மீன் மாட்டோன்னு போய் கலக்கிட்டே கிடக்க. ஆமாம் இழுத்தோ பா என்னது இது தேடா ஒரு மாதிரி பட்ட வெட்டு வெட்டிட்டு போட்டுருக்கலாம். வளப்போலாட்டம் இருக்கும் மஜில் வளப்பு கலக்காத அதான் ஒன்று. சரி அப்படி கொண்டு வந்த போல இருக்கு பத்தியா கரைக்கு. ஸ்லேப்பி கிடச்சாலும் தரமாக கிடைக்கும். அதில் தான் கலக்கிட்டே கிடக்கையும் செய்யுது. நான் ரெடி பண்ணட்டா.